முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் 2008 படி பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அவர் பஞ்சாயத்துல சாதிவாரி கணக்கெடுப்போ வேற எந்த கணக்கெடுப்போ நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. யாருக்கு அதிகாரம் இருக்கு? யாருக்கு இருக்கு? பஞ்சாயத்து தலைவர். பஞ்சாயத்து தலைவர் அவர் பஞ்சாயத்துக்குள்ள, என் பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இருக்கிறாங்களா, அந்த 3000 பேரும் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுக்கிறதுக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் பஞ்சாயத்துல எத்தனை பேருக்கு நல்ல வீடு இருக்கு, எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாத்ரூம் இருக்கா, குடிநீர் போகுதா, அந்த சாலைகள் ஒழுங்கா இருக்குதா, அதுல எத்தனை பேருக்கு வீட்டுல கார் வச்சிருக்கிறான், பைக் வச்சிருக்கிறான், சைக்கிள் வச்சிருக்கிறாங்க, எதுவும் வச்சில்ல. இதெல்லாம் கணக்கெடுத்து அதை சரி செய்ய பஞ்சாயத்து தலைவருக்கு கூட கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? நம்புற மாதிரியா இருக்குது? நம்புற மாதிரியா இருக்குது? அதான் ஒரு சினிமா ஒண்ணு இருக்கும், சந்தானமும் அந்த விமலும் சொல்லுவாங்க, அடி சொன்னாதான் சோறு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதை நம்பினாதான் சோறு போடுவாங்கன்னு. அந்த மாதிரி கதையா இருக்குது. யாரையா ஏமாத்த பாக்குறீங்க? திமுகவுடைய கூட்டணி கட்சி என்ன காங்கிரஸ், இன்னைக்கு காலையில ராகுல் காந்தி, நேத்து ராகுல் காந்தி சென்னையில டெல்லியில ஒரு கூட்டம் நடத்துறாரு, கல்கத்தோரா ஸ்டேடியம்ல. அந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசுறாரு, என்ன நாங்கள் ஐக்கிய முற்போக்கு ஆட்சி 2வது ஆட்சியில இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தவறிவிட்டோம், அது நாங்கள் செய்த தவறு. ராகுல் காந்தி சொல்றார், அவர் செய்த தவறு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை, அது செஞ்சிருக்கணும்னு யார் சொல்றா? இவங்க கூட்டணி கட்சியில ராகுல் காந்தி சொல்றார். அதே ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? ஆனால் அவங்க ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி தெலுங்கானா மாநிலத்தில் நடக்கிறது. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் 2 மாதத்திற்குள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கின்றார் என்று ராகுல் காந்தி நேற்று பேசியிருக்கிறார். எந்த சட்டத்தின் கீழ்? நான் சொன்னேன்ல, இந்த சட்டம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008, இதே சட்டத்தின் கீழ் தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் இந்த சட்டத்தின் கீழ் தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டு அங்கே இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியிருக்கிறார். யாருக்கு? எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்கிறார். நல்ல திட்டங்களை வழங்கி இருக்கின்றார். ஏன்னா யாருக்கு போனோம் தெரிஞ்சாதானே நீங்க செய்ய முடியும். தெரியாம எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்காதீங்க. கர்நாடகாவில் இவங்க கூட்டணி கட்சி தான், கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே சித்தராமையா முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த 10 ஆண்டுகளில் 2 முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டு இருக்கிறார். 2 முறை. ஆந்திராவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்காங்க, ஒரிசால நடத்திட்டு இருக்கிறாங்க, பீகார் மாநிலம் நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆக இந்தியாவில் இவ்வளவு மாநிலத்திலையும் நடத்தி முடிச்சிட்டாங்க, நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க. அது வேற, அது தெரியாது, நான் சொல்ல முடியாது மைக்ல எல்லாம். அப்போ யாரை ஏமாத்துறீங்க? எப்படி, எதுக்கியா ஏமாத்துறீங்க? ஏன் கணக்கெடுப்பு நடத்திட்டு போறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பயம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த என்ன பயம் உங்களுக்கு? என்ன பயம்? எதுக்கு பயப்படுறீங்க? யாருக்கு பயப்படுறீங்க?